இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது உலகத்தோட பாவம், சாபம், தரித்திரம், வேதனை, வருத்தம் எல்லாவற்றையும் அவர் மேல அவர் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையும் அவர் மேல அவர் பிதா வர செய்தார். இதுதான் நடந்துச்சு சிலுவையில. சோ பெரிய வெள்ளிக்கிழமை என்பது ஒரு துக்க நாள் கிடையாது. மனுஷனுக்கு அது ஒரு சந்தோஷமான நாள். நீங்களும் நானும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இயேசுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு உயர்த்தப்பட்டதுனால நாங்கள் இன்றைக்கு விடுத்துக் கொள்ளப்பட்டோம். அவர் சிலுவையில தொங்கும் பொழுது நீங்க பாவத்துக்கு செத்து போனீங்க. ஏன்னா அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. என் பாவம் இப்ப என் மேல கிடையாது. யார் மேல போயிடுச்சு? இயேசுவின் மேல போயிடுச்சு. It came upon the body of Jesus on the cross of Calvary. பாவத்துக்கு செத்து மட்டும் கிடையாதா, நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். அப்படின்னா பாவத்துக்கு செத்த உடனே நம்ம ஐடென்டிட்டியே மாத்திர ஆண்டவர் நீதிமான் என்ற ஒரு புதிய ஐடென்டிட்டியை கொடுக்கிறார். இன்னைக்கு நீதிமான்ற சத்தியம் தான் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சத்தியம். அவர் ஏன் சிலுவையை தூக்குனாருன்னா, நீங்க தூக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் தூக்குனாரு. ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில அவர் எதை தூக்குனாரு? நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சிலுவையை தூக்குறதா பெருசா நினைக்கிறோம். சிலுவையில எதுக்கு சிலுவையை தூக்குனாரு? அவர் ஏன் சிலுவையில உயர்த்தப்பட்டாரு? நீங்க வியாதியை தூக்க கூடாது, நீங்க பலவீனத்தை தூக்க கூடாது, நீங்க சாபத்தை தூக்க கூடாது, நீங்க தரித்திரத்தை தூக்க கூடாதுன்னா அதை எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி வைத்தார் பிதாவானவர். எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல ஏன் வச்சாரு? என் பிள்ளைகள் அதை தூக்க கூடாது. அவரும் தூக்குவாரு, நானும் தூக்குவேன். நான் பக்கத்துல ஒரு சின்னதா 2 கிராஸ் வச்சு நானும் தூக்குவேன் பிரதர். அவரும் வியாதிக்காக அடிக்கப்படுவாரு, வியாதியெல்லாம் சுமந்துருவாராம். அவர் தழும்புலால் குணமானீர்கள் சொல்லுவாங்களா. நீங்களும் பரவாயில்ல இயேசு, நீங்க கொஞ்சம் வியாதி எடுத்துட்டீங்க, பரவாயில்ல, நான் கொஞ்சம் வியாதி வச்சுக்கிறேன், உடம்புல கொஞ்சம் இருக்கட்டும், அங்கங்க இருக்கட்டும். அப்பதான் நீங்க சாபமானீங்க, பரவாயில்ல, நானும் கொஞ்சம் சாபத்துல வாழ்ந்துக்கிறேன், தரித்திரத்துல வாழ்ந்துக்கிறேன். இதுக்கு அவர் சாபமானாரு? எங்க அப்பா இருந்துச்சு, எங்க தாத்தா இருந்துச்சு, அதனால எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது வாய் திறந்து. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? எங்க அப்பா இருந்துச்சு, எங்க தாத்தா இருந்துச்சு, ஆனா எனக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து சாபமானார். இந்த வியாதி என்ற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்க வாழ்க்கையில பெரிய நாங்க பொருளாதார செழிப்பே பார்க்கலங்க, ரொம்ப கஷ்டத்துலதான் வாழ்ந்தோம். ஆனா கிறிஸ்து சாபமானார். இந்த பொருளாதார சாபத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20-22. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரான் ஆகிய பிலிப்புவின் இடத்தில் ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லாசரு உயிரோட எழுந்த பிறகு இந்த சம்பவம் நடக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான கான்டெக்ட். இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமென். யோவான் 11ல லாசரு உயிரோட எழுப்பப்படுகிறார். லாசரு மரித்து போகிறார். பெத்தானி என்ற பட்டணம் 2 மைல் தூரம், எருசலேம்ல இருந்து 2 மைல் தூரத்துல இது இருக்குது. அங்க மரித்து போகிறார். ஆனா இயேசு அவர் மரித்து போய் 4 நாள் கழித்து தான் வர்றாரு. அவரை கொண்டு போய் அடக்கெல்லாம் பண்ணிடுறாங்க. அடக்கெல்லாம் பண்ண பிறகுதான் இயேசு வராரு. ஏன் இயேசு லேட்டா வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் யோவான் 11ல பேசுறாரு. அவரே உயிர்த்தெழுதல், அவரே ஜீவன் என்ற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவர் 4 நாள் லேட்டா வர்றாரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா எழுப்பி விட்டுறாரு. ஆமென். எழுப்பி விட்டோன்னா அவருடைய பேர் அந்த அந்த இடம் முழுவதும், அந்த ரீஜன் முழுவதும் அவரோட பேர் புகழ் பரவுது. எல்லாரும் வராங்க, இயேசுவை பார்க்கணும்னு வராங்க. அது மட்டும் இல்லாம யோவான் 12ல நம்ம படித்து பார்த்தோன்னா தெரியும், லாசருவையும் பார்க்க வராங்க. ஏன்னா ரொம்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உங்க பக்கத்து ஊர்ல ஒருத்தர் உயிரோட எழும்பி இருக்காருன்னா நானும் போய் பார்த்துட்டு வந்துடும் அவரு. கண்டிப்பா, எப்படி இருந்துச்சுப்பா 4 நாள் கல்லறையில இருந்த, 4 நாள் கழிச்சு எந்திரிச்சிருக்க, எப்படி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் மைக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துருவாரு. 4 நாள் கல்லறையில் இருந்தவர் எழும்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. எல்லாரும் லாசருவை பார்க்க வராங்க. அது மட்டும் இல்லாம இயேசுவை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாரும் பார்த்தது இல்லை பாருங்க. மரித்தோரை கூட உயிரோட எழுப்புறாரு, அது 4 நாள் கழிச்சு. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாள் தாண்டிருச்சுன்னா உயிரோட அவங்களை என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாதுன்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்க ஆவி என்ன ஆயிரும், போய் ஆண்டவரோட சேர்ந்துரும். இட் இஸ் நாட் பாசிபிள். அது நடக்க சாத்தியமே கிடையாது. ஒரு நடக்க முடியாத காரியம், இம்பாசிபிள் காரியத்தை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். அதனால எல்லாம் இயேசுவை தேடி வராங்க, இவர்கிட்ட வரணும் அப்படின்ட்டு. ஆமென். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 19வது வசனம், அந்த யோவான் 12:19ல பரிசேயர்கள்லாம் ரொம்ப இதாயிட்டானுங்க. எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் செய்ததை பார்த்து இந்த வசனத்துல அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம்
வீண் என்று அறிந்திருக்கல் இல்லையா, இதோ உலகமே அவனுக்கு பின்னாக சென்று போயிற்றே. அதாவது என்னன்னா, பரிசேயர்லாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நம்ம பண்றதுக்கெல்லாம் ஒண்ணு இங்க இது இல்லையா, நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி ஒன்னும் ஒருத்தனும் வரமாட்டான், உலகமே யார் பின்னாடி போயிடுச்சு, இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சா ஏன் இயேசு பின்னாடி போக மாட்டாங்க? ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் பின்னாடி தான் எல்லாரும் போவாங்க. சோ எல்லாரும் இயேசு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கிரேக்கர்களும் இயேசுவை தேடி வராங்க. அதுதான் நம்ம 20ல இருந்து படிச்சோம். கிரேக்கர்கள்லாம் வராங்க. இது இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இந்த 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 இது இது நடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எருசலேம்ல இருக்கிறாரு. பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். ஸோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா பஸ்கா, இன்னைக்கு தான் வந்து உலகமெங்கும் யூதர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. தேர்ஸ்டே நைட், ஃப்ரைடே தான் குட் ஃப்ரைடே, தேர்ஸ்டே நைட் வியாழக்கிழமை ஈவினிங் தான் பஸ்கா. உலகமெங்கும் யூதர்கள் அதை கொண்டாடுவாங்க. அது எதை குறிக்கிறது? பஸ்கா வந்து எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுதான் பஸ்கா, பாஸ் ஓவர். ஆமென். சோ அவங்களுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நடந்துச்சு, பெரிய ஒரு டெலிவரன்ஸ், ஒரு பெரிய விடுதலை. எகிப்து என்ற ஒரு சூப்பர் பவருடைய கரத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குறார். அதை வந்து ஒரு டிராமாட்டிக் ஃபேஷன்ல அவர் பண்றாரு. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்களை வைத்து அதை பண்றாரு, அற்புதங்களை வைத்து அவர் பண்றாரு. ஸோ அது வந்து யாத்ராகமும் 12ல் இருக்கும், அதுக்கு போக வேண்டாம், நிறைய தடவை நான் அதை பேசியிருக்கிறேன் அதை பத்தி. ஸோ அதை வந்து எல்லா வருஷமும் இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு, மோசேட்ட சொல்றாரு, எல்லா வருடமும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனதை என்ன பண்ணணுமா, கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும் என்றால், ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி சுயாதீனர்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதை வந்து அவங்க எண்ணி பார்த்து கொண்டாடணும். தேங்க்ஸ் கிவிங். இட் இஸ் பாஸ் ஓவர் இஸ் பேசிக்லி கிவிங் தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். பஸ்கா என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்ததற்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் அது. ஸோ அதை வந்து ஒரு பெருசா கொண்டாடுவாங்க யூதர்கள். ஸோ அந்த பஸ்கா பண்டிகைக்கு நிறைய பேர் வருவாங்களாம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் நிறைய பேர், யூதர்கள் அல்லாதவர்கள் கூட சில பேர் வந்து கலந்து கொள்வார்கள். ஸோ அது மாதிரிதான் 20வது வருஷத்துல நம்ம படிச்சோம், யோவான் 12:20 கிரேக்கர்கள் வரார்கள், சர்டன் கிரீக்ஸ் அவர்கள் வரார்கள். அவர்கள் எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. பஸ்கா பண்டிகையை நம்மளும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு 21வது வசனத்துல யோவான் 12:21 பிலிப்ட வந்து பேசுறாங்க. பிலிப் வந்து ஒரு சீஷர் இயேசுவுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, இயேசுவோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, நாங்க அவரை பார்க்கணும், இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பிலிப் போயிட்டு ஆண்ட்ரூட்ட சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி வந்திருக்காங்கப்பா, இன்னொரு சீஷர்ட்ட போய் சொல்றாரு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு. ஏன் கிரேக்கர்கள் வந்தார்கள், ஏன் இயேசுவை பார்க்கணும், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆவல் அவங்களுக்குன்னா, கிரேக்கர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, எப்பவுமே இன்டெலெக்சுவல் பீப்புள். கிரீக்ஸ் ஆர் இன்டெலெக்சுவல் பீப்புள். ஆமென். எப்பொழுதும் கிரேக்கர்கள் வந்து புதிய புதிய காரியங்களை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மனசுல இருக்கும். புதிய புதிய காரியங்களை வந்து அவங்க எப்பவுமே கற்றுக்கொள்ளணும், புதிய புதிய சத்தியங்களை கேட்கணும், புதிய புதிய காரியங்களை வந்து அவங்க அறிந்து கொள்ளணும். கிரீக்ஸ் ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் நியூ. ஆமென். இன்டெலெக்சுவல் பீப்புள். இப்போ நீங்க புதுசா ஒன்று பேசுனீங்கன்னா வந்து உட்காந்துருவாங்க, வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னுவாங்க. பவுல் கூட எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 1:22 எழுதுறாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானம்னா எந்த மாதிரி ஞானம்னா உலக ஞானம். புதுசா தான் இருக்குதா, புதுசா தான் பேசுவாரா, பழசே பேசுவாரா, புதுசா பேசுவாரா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அப்படி இருக்காங்கல்ல, புதுசா ஏதாவது பேசுவீங்களா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. வந்து ஒரே திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. ஜாய்ஸ் மேயர் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு பெரிய இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ண போல, ஒரு பெரிய மீட்டிங்ல, அவங்க ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துக்கு வந்த போதுல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே என்ன செய்தி பேசணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரா, கர்த்தர் நல்லவர்னு போய் என் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரா ஜாய்ஸ்மேர்ட்ட. உடனே ஜாய்ஸ்மேர் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே புதுசா தான் சொல்லுங்க ஆண்டவரே, காட் இஸ் குட்னு போய் சொல்றீங்க, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமில்ல அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இதுதான் உலகத்துக்கு இன்னும் தெரியல, சரியா புரியல. எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, சபைக்கு வராங்க, ஜெபம் பண்றாங்க, பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நல்லவர் என்பது யாருக்கு என்ன தெரியல, இன்னும் புரியல, தெரியல, இன்னும் புரியல அவங்களுக்கு. கரெக்டா? பல வருடமா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, பல ஜெனரேஷன்ஸா கூட கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, சந்ததியா கிறிஸ்தவர்களா இருக்காங்க. ஆனா கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் என்னோட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார்ன்றது புரியல, நிறைய பேருக்கு புரியல, கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப அந்த சத்தியத்தை என்ன பண்ணு
பிரசங்கம் பண்ணு அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட பேசினாராம். ஆமென். நீங்க ஜாய்ஸ் மேரி மெசேஜஸ் எல்லாம் கேட்கலாம். ரொம்ப அருமையான ஒரு தேவ ஊழியர். 85 வயசாகுது. 85 வயசுலயும் இன்னும் நல்லா ஆண்டவருக்காக வாழ்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டெஸ்டிமோனி எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன வயதுல வந்து தன்னுடைய தகப்பன்னா அவர் வந்து சொந்த தகப்பன் கிடையாது. ஸ்டெப் ஃபாதர்னுவாங்க. ஸ்டெப் ஃபாதர்னா அவங்க அம்மா 2வது திருமணம் செஞ்ச ஒரு தகப்பன் வருவார்ல, அந்த மாதிரி. அந்த தகப்பனால வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செக்ஷுவல் அபியூஸ் பல வருடங்களாக. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில வாழ்ந்து ஒரு பயங்கரமான ட்ராமா, மன உளைச்சல், டிப்ரெஷனுக்குள்ள போய், ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அது எல்லாத்துல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு உலகமெங்கும் அவங்களோட ஊழியம் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்களோட டெஸ்டிமோனியில அவங்க சொல்றாங்க, எப்படி இதுல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. செக்ஷுவல் ட்ராமா இஸ் நாட் ஈஸி. பாலியல் வன்கொடுமையிலிருந்து வெளியே வருது, அந்த அந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வருது ஈஸி கிடையாது. ரொம்ப மோசமானது அது. மோசமானது. அதனாலதான் பிசாசு அதை யூஸ் பண்றான் தேவ ஜனங்கள் மேல. அவங்க சொல்றாங்க, நான் வசனத்தின் மூலமா தான் வந்தேன். வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன், வசனத்தை படிப்பேன், வசனத்தை எடுத்து உள்ள போடுவேன், வசனத்தை பேசுவேன். அதனால தான் நானும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க, வந்து வசனத்தை கேளுங்க அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ள ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு என்னன்னா, யாராவது கை வச்சா நடக்கும் பிரதர், எல்லாமே வந்து கை வச்சிருங்க பிரதர், நீங்க கை வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் பிரதர். அப்படி ஆண்டவர் டிசைனே பண்ணல பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவே அப்படி பண்ணல பாருங்களேன். இயேசுவே வந்து அநேகரை சுகமாக்குனாலும் உட்காந்து என்ன பண்றாரு, நாள் கணக்குல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. கவனிச்சீங்களா? இயேசு எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்காருங்க. த கிரேட்டஸ்ட் டீச்சர் who lived on this earth is Jesus Christ. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய போதகர்னா இயேசுதான். அவரை போல ஒரு பெரிய போதகர் யாருமே கிடையாது, ஒரு பெரிய ஆசிரியர் யாருமே கிடையாது. கிரேட்டஸ்ட் டீச்சர் அவர் தான். எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, யூதர்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நாள் கணக்குல பேசுறாரு, 3 நாள் 4 நாள்ல உட்காந்து பேசுறாரு. ஏன் அப்படின்னா, வசனம் தேவ வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த மனுஷனோட வாழ்க்கை மாறுகிறது. ஹalleluya. words have power. வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது. ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். யாரோட நாவல? ஏன் நாவல இருக்குதான். சோ என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்க பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வார்த்தைகளை நீங்க கேட்கிறீங்கன்றதும் முக்கியமா இருக்கு. அதனாலதான் அது கர்த்தர் நல்லவர் என்ற போதனைகளை கேட்கணும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா போதனைகளையும் கேட்டுட்டு இருந்தேன்னா பயம்தான் வரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எந்த மனுஷனும் என்னை எதிர்த்து வர முடியாது, எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நல்ல போதனைகள், கர்த்தர் நல்லவர் என்ற போதனைகளை கேட்கணும். ஆமென். அதனாலதான் வார்த்தையில நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டாகும் பொழுது வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாகுது, மாற்றங்கள் உண்டாகுது. உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும் என்று இயேசுவே சொன்னார். ஹalleluya. சோ கிரேக்கர்கள் வந்து என்ன நினைச்சிட்டாங்க, சரி இயேசுன்னு ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, யூதர்கள் மத்தியில நிறைய அற்புதம் எல்லாம் செய்யறாரு, அவர்கிட்ட போயிடுவோம். ப்ராபப்ளி அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, சரி போனோம்னா அவர் ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுவாரு, அப்புறம் தலையில கையை வச்சு ஏதாவது ஜோம் பண்ணுவாரு, ஏதாவது பண்ணி நம்ம வாழ்க்கையை மாத்துவாரு அப்படின்னு ஏதாவது ஒரு அபிப்பிராயத்துல வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அப்படி இல்லாத போடல. இயேசு சொன்ன பதில பார்த்தா அப்படி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இயேசு வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பு ஆண்ட்ரூவும் போய் கேட்கும் பொழுது இயேசு வந்து பாக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லல. அந்த பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். அதை தான் பார்க்க போறோம். 23 இருந்து படிங்க. யோவான் 12:23 இருந்து 34 வரைக்கும் படிக்கணும் சிஸ்டர். 23 34 வரைக்கும். யோவான் 12:23 34. இயேசுவோட பதில் பாத்தீங்கன்னா, கிரேக்கர்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லல, சந்திக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவர் சொல்ற பதில்ல தான் அவர்கள் தேடுகிற பதில் இருக்கு. ஹalleluya. போடுங்க யோவான் 12:23 இருந்து. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள்,
இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். ஆமென். 23வது வசனம் சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. The son of man, the hour has come for the son of man to be glorified. So what is this glorification? என்ன மகிமைக்குள்ள அவர் போகணும்? அவர் மகிமை என்று அவர் சொல்லுவது வந்து எதை சொல்லுகிறார் என்றால், சிலுவையில அவர் மரிக்க போகிறார். அதுதான் அவர் மகிமை என்று சொல்லுகிறார். ஆமென். மரணத்தை யாருமே மகிமை என்று சொல்ல மாட்டாங்க. உலகத்துல வந்து மரணத்தை யாருமே மகிமை என்று சொல்ல மாட்டாங்கல்ல. மரணத்தை எப்பொழுதுமே உலகம் எப்படி பார்க்கணும்னா ஒரு பரிதாபமான ஒரு காரியமா தான் பார்க்கும், ஒரு தோல்வியாக தான் பார்க்கும், ஒரு இழப்பாக தான் பார்க்கும். Death is not seen as glory in this world. Death is seen as a very pitiful state of man, a loss for mankind. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மரித்து போனார் என்றால் அது எப்படி பார்ப்பாங்க? அந்த குடும்பத்துக்கு நடந்த ஒரு பெரிய இழப்பு, அந்த குடும்பத்துல வந்து ஒரு பெரிய நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துருச்சு பிரதர், அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு மகிமையான காரியம் அப்படின்னு அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டெத்து வந்து ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது மரணத்தை அவர் உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். God did not create death. தேவன் மரணத்தை உண்டாக்கவில்லை. மரணம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் எங்கிருந்து வருது? பிசாசின் இடத்திலிருந்து வருது. பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்த உடனே பாவத்தின் விளைவாக மரணமும் வருகிறது. ரோமர் 6:23 போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் தான் மரணமா. அந்த வசனத்தை போடுங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது. மரணம் எங்கிருந்து வருதா? பாவத்தின் விளைவாக வருது. பாவம் எங்கிருந்து வருது? பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சோ பாவம் மரணத்தை உண்டாக்குகிறது. தேவன் எதை நமக்கு கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். Sin produces death. God gives us the gift of eternal life. நித்திய ஜீவன், ஜீவனின் அதிபதி தான் இயேசு. மரணத்துக்கு யார் அதிபதியா இருக்கிறா? பிசாசு தான். சோ மரணம் வந்து ஆண்டவரோட பிளானே கிடையாது. சோ ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹேவ் டு பி glorified. நான் மகிமைப்படுத்தப்படணும். அது என்ன மகிமை? அதுதான் 24வது வசனத்துல சொல்றாரு. யோவான் 12:24 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சோ அவர் என்ன சொல்றாரு? அவரை வந்து ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிடுறார். ஒரு கோதுமை வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல விழும் பொழுதுதான் அதோட பலனை நீங்க பாப்பீங்களா? ஒரு கோதுமை எடுத்து நீங்க ஒரு கோதுமை எடுக்கிறீங்க, எடுத்து சும்மா ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறீங்கன்னா அது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் பிரயோஜனம் இல்லை? ஏன்னா அது வந்து அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த கோதுமை வந்து ஒரு விதை, அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து அதுக்குள்ளேதான் இருக்கும், வெளியே வராது. ஆனா அது நிலத்துல விழும் பொழுது என்ன பண்ணுது? அந்த கோதுமை, ஒரு கோதுமை ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்குது, அநேக கோதுமைகளை உண்டாக்குகிறது. அநேக கோதுமைகளை அது என்ன பண்ணுது? அறுவடையா கொடுக்குது. சோ இயேசு கிறிஸ்து என்ற குமாரன் விதைக்கப்படும் பொழுது அநேக குமாரர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? அறுவடை செய்கிறார். இதுதான் இயேசு மீன் பண்றாங்க. When Jesus is sown, many sons are harvested. அந்த ஹார்வெஸ்ட் தான் நீங்களும் நானுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து குமாரர்கள் என்று அழைக்கிறாரு? ஏன்னா இயேசு விதைக்கப்பட்டார். இயேசு விதைக்கப்பட்டதனால நீங்களும் நானும் குமாரர்களாக இருக்கிறோம், குமாரத்திகளாக இருக்கிறோம். எப்படி குமாரர்களானோம்? இயேசு என்ற விதையினால. Hallelujah. Because of Jesus, the seed of God, you and me are now the sons and daughters of the Most High God. Hallelujah. Amen. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணி என்னது? உழணும், நிலத்துல உழணும், தனித்திருந்தால் பிரயோஜனம் கிடையாதுன்றார். Hallelujah. Amen. சொல்லிட்டு அப்படியே வந்தீங்கன்னா
31வது வசனம் போடுங்க. 31ல வந்து ஆண்டவர் பேசுறாரு. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஹalleluya. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க அதுங்க. இப்பொழுதே, இப்பொழுதேனா என்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இப்பொழுதேன்றார். இஸ் மீனிங் அட் தட் டைம். ஹalleluya. இப்பொழுதே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருச்சு. என்ன நியாய தீர்ப்பு? பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அதான் தீர்ப்பு. சிலுவை வந்து என்னது? உலகத்திற்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்துச்சு. அதுதான் சிலுவை. அதான் இந்த நியாய தீர்ப்பு. தீர்ப்பு சிலுவையில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு? இனி மனுஷன் பாவத்தோட போராட வேண்டாம். இனி மனுஷன் பாவத்துல வாழ வேண்டாம். இனி மனுஷன் பாவி கிடையாது, அவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு தீர்ப்பு உண்டாச்சு சிலுவையில. ஹalleluya. ஆமென். அந்த பாவத்திற்கு காரணமான உலகத்தின் அதிபதி, the prince of the world, அது யாரு? பிசாசு. பிசாசு கையில தான் அப்ப உலகம் இருந்துச்சுல. இயேசுகிட்டே வந்து பிசாசு சொல்றான் பாருங்க. அந்த 40 நாள் உபவாசத்துல சொல்றான், நீ என்ன வணங்குனா இந்த உலகத்துல இருக்க ராஜ்யங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன்றாரு. அப்பனா உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான். ஹalleluya. ஆனா இன்றைக்கு உலகம் பிசாசின் கையில இல்ல, நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். அதை மீட்டு எடுத்துட்டார். ரிடம்ஷன் ஹஸ் ஹேப்பன். மீட்பு நடந்து விட்டது. எல்லாம் கேட்டுக்கோங்க, மீட்பு நடந்துருச்சு. அதனால்தான் அவர் சொல்றாரு, இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். எப்போ புறம்பாக தள்ளப்பட்டாங்க? சிலுவையில பிசாசு புறம்பாக, he was cast out. பிசாசு புறம்பாக தள்ளப்பட்டான், சிலுவையிலே தள்ளப்பட்டான். ஹalleluya. ஆமென். அந்த அது எபிரேயர் வாங்க, எபிரேயர் 2ல ஒரு வசனத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கும், சிலுவையில பிசாசு ஆண்டவர் என்ன செய்தார் என்று. எபிரேயர் 2:14-15 போடுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் பிள்ளைகளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர். பிள்ளைகள் போல நம்மள போல அவரும் மாம்சத்தி ரத்தத்துல தானே வந்தார். அவரு he came in the flesh and blood of man. வந்து மரணத்தின் மூலமாக, எந்த மரணம்? சிலுவையின் மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதி, பாருங்க நல்லா கவனி, அதான் சொல்றேன், மரணம் ஆண்டவர் மரணம் இஸ் நாட் ஃப்ரம் காட். டெத் இஸ் நாட் ஃப்ரம் காட். டெத் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் காட். மரணம் என்பது தேவனுடைய சிந்தையில இருக்கிற ஒரு காரியமே கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும் அது, சரிங்களா? இதெல்லாம் எப்படி இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சிடறோம், யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஒரு வீட்டுல ஒரு இழப்பு வந்துருச்சு, ஒருத்தர் ஏதோ ஒரு வியாதியில இறந்து போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதாவது அவங்க காலம் முடியறதுக்கு முன்பதாக, நான் சொல்றேன் காலம் முடியறதுக்கு முன்பதாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே மைக்க பிடிச்சி நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டவர் உங்க மனைவியை எங்க கேட்டுட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா, உடனே அவர் கேட்பாரு, நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா மனைவியை நேசிக்கிறீங்களா அப்படின்னு அந்த புருஷன் சொல்லுவாரு, நான் என் தேவனை தான் ரொம்ப நேசிக்கிறேன், என் தேவன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மனைவி. அதனாலதான் ஆண்டவர் வந்து மனைவி எடுத்துக்கிட்டாரு பிரதர், ஏன்னா அவர் உங்களை சோதிக்கிறாரு, நீங்க யாரை நேசிக்கிறீங்கன்னு சோதிக்கிறாரு. வாட் நான்சென்ஸ் தியாலஜி இஸ் திஸ்? திஸ் இஸ் கால்ட் நான்சென்ஸ். சீரியஸ்லி ஐம் டெல்லிங், டோன்ட் பிலீவ் சச் திங்ஸ். இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க இறந்துருது, சில வீட்டுல சின்ன பிள்ளைங்க இறந்துருது, உடனே வந்துட்டு பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் உங்க பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாரு பிரதர், அதனாலதான் உங்க பிள்ளைய ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துட்டாரு. எங்கெங்க போட்டிருக்குது? எங்க போட்டிருக்கு பைபிள்ல? இது பிள்ளைகளை வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பைபிள் சேஸ், வேதத்துல போட்டிருக்கு, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை கிள்ளி கொண்டு போயிடுவாரா பரலோகத்துக்கு? கொன்னு சொல்லுங்க. ஒருத்தங்கலாம் சொல்றாங்க, கொரோனால வந்து அவங்க வீட்டுல ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க மருமக இறந்துட்டாரு. ஆனா பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனா மருமக இறந்துட்டாரு. அப்போ அவங்ககிட்ட பேசுறேன், ரொம்ப இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஆறுதலே சொல்ல முடியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, பிரதர் ஆண்டவர் தான் எடுத்துக்கிட்டாரு என் மருமகன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 வருஷம் தான் ஆகுது, மருமகன் ஆண்டவர் எடுத்துப்பாரா? என் மருமகன் அங்க போய் என்ன பண்ண போறாரு? அங்க ஐடி ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆண்டவர்? அங்க போய் வேலை பார்த்து சம்பளத்தை அனுப்ப போறாரா? என்ன இதெல்லாம்? இதான் சொல்றல, மதம் வந்து மோசமானதுங்க. அது மரணத்தையே வந்து நல்லதுன்னு சொல்ற ஒரே கும்பல் நம்ம கும்பல்ல தான் இருக்கும் போல.
வேற எவன்கிட்ட போய் கேட்டாலுமே இல்லைன்றான். நானும் பேசி பார்த்துட்டேன். ஒரு ஒரு கிறிஸ்துவ அறியாதவர்கிட்டலாம் போயிட்டு சொன்னா அவங்களாம் சொல்றாங்க, இல்ல டெத் இஸ் பேடுன்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் எங்கும் ஹாஸ்பிட்டல்ஸும் அதுவும் உண்டாயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி தெரியல. அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, வேற வழி தெரியாது. அதனால ஹாஸ்பிட்டல்ல போயா சரியாயிடணும், எப்படியாவது என் குடும்பத்துல என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மரணம் நல்லது இல்லைன்ட்டு. ஆனா நம்ம கும்பல் தான் என்ன சொல்லிட்டு இருக்கு, கர்த்தர் தான் எடுத்துக்கிட்டாரு பிரதர், கர்த்தர் தான் மரணத்தை எங்க போட்டிருக்கு. எத்தனை எத்தனை பிள்ளைய கர்த்தர் எடுத்தாருங்க பைபிள்ல? எத்தனை பிள்ளைய எடுத்தாரு அவரு? நாயின் ஒரு விதவைய, அந்த அம்மாவோட பையன் இறந்து போயிடுறான். இறந்து போயிட்டு பாடையில தூக்கிட்டு போறாங்க. இயேசு பாக்குறாரு, அந்த ஊர்வலத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாட்ட பர்மிஷன் கூட வாங்கல. அந்த அம்மா பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுக்கல. ஆண்டவரே என் மகன் இறந்துட்டான் ஆண்டவரே, எவிரோவாது பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. எழுப்பி விடுங்க, என் பொண்ணு சாகர நிலைமையில இருக்கிறான்ட்டு. இந்த அம்மா பிரேயர் ரிக்வெஸ்ட் கூட கொடுக்கல. ஏன்னா அந்த அம்மா முடிவு பண்ணிச்சு, அவ்வளவுதான் பையன் செத்துட்டான் அப்படின்ட்டு. ஆனா இயேசு அதை பாக்குறாரு, மனதுருகி போய் பாடையை தொடறாரு, தொட்டு அந்த பையனை எழுப்பி விடுறாரு. அங்க போய் இயேசு தியாலஜி பேசல பாருங்க. போயிட்டு ஆண்டவர் உங்க பிள்ளை எடுத்துக்கொண்டார், பரலோகத்துல உங்க பிள்ளை தேவைங்க, அதனால எடுத்துக்கிட்டாருங்க. ஒரு நாள் நீங்க சந்திப்பீங்க, 2வது வருகையில நீங்க சந்திப்பீங்க. இந்த கதையெல்லாம் நம்ம தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதனால இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கனாலதான் மரணம் இன்னும் ஆண்டு கொண்டு இருக்கு. என்னைக்கு மரணம் ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ, அன்னைக்கு மரணத்தின் பிடியில இருந்து வெளியே வருவீங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதெல்லாம் கேன்சல் ஆகும் உங்க வீட்டுல. எக்காரணத்தை கொண்டு அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்டத்தை நீங்க முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்தாகணும். யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் ரேஸ். உங்க ரேஸை நீங்க முடிச்சுதாங்க ஆகணும். ரேஸை முடிக்காமல மேல போக முடியாது நீங்க. ஆமேன். ப்ரிமெச்சர் டெத்து, ப்ரிமெச்சர் லைஃப் எல்லாம் ஆண்டவர் சித்தமே கிடையாது. முடிக்கணும் ஓட்டத்தை. சொல்லுங்க, நான் ஓட்டத்தை முடிப்பேன். பவுல் சொல்றாருல, ஓட்டத்தை முடிச்சேன்றாரு அவர், கம்பீரமா சொல்றாரு. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஓட்டத்தை முடிச்சோன்ட்டு? நிறைய பேர் சொல்லலாம், ஓட்டத்தை ஆரம்பிக்கல பிரதர் வேணா சொல்லலாம் நிறைய பேர். ஆனா ஓட்டத்தை முடிச்சோன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமேன். சோ மரணத்தின் அதிபதியான பிசாசை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தார். எபிரேயர் 2 வந்துருங்க 14. எதுக்கு இதை செய்யறாரு ஆண்டவர்? ஏன் இதை செய்யறாரு? ஏன் ஜெயிக்கணும் அவனை? அடுத்த வசனம் 15 போட்டிருக்கு, ஜீவ காலம் எல்லாம். 15வது வசனம், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாக இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார். சோ இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பயம் மரண பயம் தாங்க. அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் மரணத்தை என்ன பண்ணாராம்? தழுவிக்கொண்டு தம்முடைய மரணத்தினால மரணத்தின் அதிபதியான பிசாசை ஜெயித்தார். இததான் மகிமைப்படுத்துதல் என்று இயேசு யோவான் 12 சொல்றார். திஸ் இஸ் கால்ட் குளோரிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதுங்களா? இதுதான் குளோரிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது 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 மரணம் என்று தெரிஞ்சதுனாலதான் இயேசு பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்றாருன்னா, 27வது வசனம், 27 படிங்க. 27. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எதற்காக இந்த வேலைக்குள் வந்தேன்? மரிப்பதற்காகவே. சோ மரணத்துக்குள்ள அவர் போக போறாரு. அதுவும் சிலுவை மரணத்தை அவர் தழுவிக்கொள்ள போறாருன்றது இயேசுக்கு நல்லா தெரியும். சிலுவை மரணம் என்பது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பெயின்ஃபுல் டெத், மோஸ்ட் குரூசம் டெத், ரொம்ப வேதனை உள்ள பரிதாபமான ஒரு மரணம் தான் சிலுவை மரணம். அதை அவர் எடுக்க போறாருன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஆத்துமால கலங்கி போய் உட்கார்ந்திருக்கிறார். ஆத்மா ஏன் அவர் ஆத்மா கலங்கிச்சு சொல்லலாம் பிரதர், அவருக்கு காடு தானே. அதுதான் சொல்றேன் பாருங்க, இயேசு மனுஷனாக தான் வந்தார், அதனாலதான் ஆத்மா கலங்குது. கர்த்தரா இருந்தா கலங்கி இருக்காதுல்ல. உங்க ஆத்மா கலங்குறதுனாலதான் பாருங்க, மரணத்தை பார்த்தா உங்க ஆத்மா கலங்குதா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? கொரோனா வரும்போது எத்தனை பேர் கலங்கி போய் உட்காந்துருந்தோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, பொருளாதாரம் என்ன ஆகுமோ அப்படின்னு கலங்கி போய் உட்காந்துருந்தோம்ல. நீங்க கலங்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் கலங்கினார். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் மகிமை. He was troubled so that you can be set free from all your stress and depressions. Hallelujah. அவர் கலங்கினார் ஆத்மாவுல. நீங்கள் வியாகுலத்திலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் விடுதலை ஆகும்படி. அவரும் வருத்தப்பட்டு நீங்களும் வருத்தப்பட்டா பிரயோஜனமே கிடையாது. அதனால கலங்கும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் கலக்கம் வரும்போது என்ன தெரியும் சொல்லணும்? நான் கலங்க மாட்டேன், எனக்காக என் நேசர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆத்மா
வருத்தப்பட்டுச்சு, வேதனைப்பட்டுச்சு. என் வேதனைகளும் வருத்தங்களும் அவர் மேல போச்சு. நீங்க கலங்கறதுக்கு ஒரு ரீசனும் இல்லைங்க. ஹalleluya. யூ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு பி ட்ரபிள் டுடே. ஐ அம் டெல்லிங் யூ. யூ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு பி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஸ். நீங்க வருத்தமா வேதனையில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. இயேசு எல்லா கலக்கத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா மரணத்தையே அவர் தழுவி கொண்டார். ஒரு மரண பயம், ஒரு மரணத்து வரப்போகுது என்ற அந்த கலக்கம் தான் மோசமானது. ரொம்ப ரொம்ப மோசமான கலக்கம் அதுதான். அதையே அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஆமென். சோ சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வாங்க. நம்ம 31 படிச்சோம்ல. இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். சோ பிசாசு புறம்பே தள்ளப்படுகிறான். அது எப்படி நடக்குமா? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ஹalleluya. இதுதான் காஸ்பிள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது, வாட் இஸ் த காஸ்பிள்? ஜீசஸ் லிஃப்டட் அப் ஃப்ரம் தி எர்த். எங்க உயர்த்தப்பட போறாரு? சிலுவையில உயர்த்தப்பட போறாரு. சிலுவையில இயேசு உயர்த்தப்படும் பொழுது என்ன நடக்குமா? எல்லா ஜனங்களையும் அவர் என்ன பண்ணுவாராம்? தன்னிடத்துல இழுத்துக் கொள்வாராம். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். யார் இழுத்துக் கொள்வாரு? அவர் இழுத்துக் கொள்வார். நாம போக மாட்டோமா? பாருங்க, மனுஷனுக்கு எந்த திசையில போகணும், யார்கிட்ட போகணுன்றது அந்த அறிவே கிடையாது. ஏன்னா பாவம் உள்ள வந்தோன்னா மனுஷனோட புத்தியே அது என்ன ஆயிடுச்சு? கெடுத்துருச்சு. இயேசு வாழும் பொழுதே யூதர்களுக்கு ஒரு வெளிப்பாடே இல்லை. பாருங்க, இயேசுதான் மேசியா. பழைய ஏற்பாடு ஃபுல்லா இயேசுவை பற்றி தான் எழுதி இருக்குது. தீர்க்கதரிசிகள் ஃபுல்லா இயேசுவை பற்றி தான் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. அதை படித்தும் அவர்களோட புத்தியில இயேசுதான் மேசியா என்ற அந்த ஒரு வெளிச்சம் வரவே இல்லை. அதனாலதான் இயேசு அங்க இருக்கும் பொழுதே தேடிட்டு இருக்கானுங்க. இவர் மேசியாவா இருக்க முடியாதுங்க. இவர் யோசேப்பு என்ற தச்சனின் மகன், இஸ் த சன் ஆஃப் ஜோசப் த கார்பெண்டர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இவர் தான் மேசியான்னு அவங்களுக்கு மண்டையில உதிக்கவே மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா பாவம் என்ன பண்ணுது ஒரு மனுஷனை? அவன் புத்தியில அந்தகாரத்தை கொண்டு வருது. சின் டார்க்கன்ஸ் த மைண்ட் ஆஃப் ஹியூமன். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் ஒரு மனுஷனை புத்தியை அப்படியே டார்க், அப்படியே அந்தகாரம். ஏன்னா பாவம் வெளிச்சத்தை என்ன பண்ணுது? கெடுத்து போடுது. சின் டார்க்கன்ஸ் த மைண்ட் அண்ட் டஸ் நாட் அலோவ் லைட் டு கம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் பொழுது, 32வது வருஷம் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் நான் அழைத்துக் கொள்வேன். எல்லாரும்னா யூதர்கள் அல்லாத எல்லாரையுமே. ஆண்டவர் யூதர்களுக்கு தான் அனுப்பப்பட்டார். predominantly he was sent for the Jews. ஏன் யூதர்களுக்கு அனுப்பப்பட்டார் என்றால், யூதர்களுக்கு தான் இந்த சத்தியம் ஏற்கனவே வெளிப்பட்டுருந்துச்சு. மேசியா வருவாரு, மேசியா மனுஷனை ரட்சிப்பார் என்ற அந்த சத்தியம் யூதர்களுக்கு தான் வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு பழைய ஏற்பாட்டின் மூலமாக. சோ யூதர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் அப்படின்ட்டு, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது. சோ அதனால யூதர்களுக்கு வராரு, யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்யறாரு. ஊழியம் செஞ்சுட்டு என்ன சொல்றாரு? நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் எடுத்துப்பேன். யூதர்கள் மட்டும் கிடையாது, யூதர்கள், கிரேக்கர்கள், எல்லாரையும். எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் வில் பி drawn towards me. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் இடத்தில் வந்தது காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை இழுத்து கொண்டார். ஹalleluya. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என்னை இழுக்கலன்னா நான் எங்கேயோ போயிருப்போம் ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம்ல. எவ்வளவு பெரிய பொய்யை நம்பிட்டு இருந்திருக்கோம் பாருங்க எவ்வளவு நாள். நம்ம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று. தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட ஒரு நாள் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் இப்ப கிடையாது, அவர் இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நாத்திகர். அவர் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு ஒன்னு அவரு சூப்பரா சொல்றாரு. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் முக்கியம். அப்படின்னா என்ன சொல்றாரு அவரு? நான் ஏற்றுக்கொள்றதா இல்ல, அவர் ஏற்றுப்பாரா அப்படின்ட்டு. சுவிசேஷம் என்பது இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். இயேசு உயர்த்தப்பட்டதுனால நீங்களும் நானும் அவரிடத்துல இழுத்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. We have been pulled towards Jesus Christ. சாதாரணமா இல்லைங்க, இழுத்துட்டார். by force he has taken you. இன்னைக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ ஆண்டவர் கையில இருந்து விழுதுறாங்க. சான்ஸே கிடையாது. நீங்க ஆண்டவர் கையில இருந்து விலகி போறதுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது.
யோவான் 10ல் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை எவனும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதுன்றார். நோபடி கேன் ஸ்நாட்ச் தம் ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படின்றார். அப்புறம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஹalleluya. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க, ஐயோ என் கணவருக்கு சத்தியம் தெரியலையே, என் மனைவிக்கு சத்தியம் தெரியல, என் பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஒருத்தர் தான் வந்து விசுவாசிக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசத்தினால உங்க முழு குடும்பமும் தேவனுடைய கரத்துக்குள்ள வந்துருச்சு. ஹalleluya. ஆபிரகாம் ஒருவன் இயேசுவை விசுவாசித்ததுனால, தேவனை விசுவாசித்ததுனால, தேவனை பின்பற்றதுனால அவனுடைய முழு சந்ததியுமே ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவன் கூட இருந்த வேலைக்காரருக்கு எல்லாருமேங்க. ஆபிரகாம் மட்டும் கிடையாது, எல்லாரும் உள்ள வந்துட்டானுங்க. வேலைக்காரன் கூட உடல் ஆண்டவர், உன் வீட்டுல வேலை செய்யறானா அவனையும் நான் பாத்துக்கிறேன்றாரு. இதுதான் நற்செய்தி, இதுதான் காஸ்பிள். ஹalleluya. ஏன்னா நிறைய நேரம் நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கு. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளை இன்னும் ஏத்துக்கலையா ஆண்டவரே, உங்களை என் கணவர் இன்னும் ஏத்துக்கலையா ஆண்டவரே, என் மனைவி ஏத்துக்கலையா ஆண்டவரே, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் ஆண்டவரே? ஒன்னும் ஆகாது. சொல்லுங்க, ஒன்னும் ஆகாது. நீங்க ஒரு நீதிமான் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இட் மேக்ஸ் a difference in your family. நீங்க ஒருத்தர் நீதிமான இருக்கிறதுனால உங்க குடும்பமே நீதிமான மாறிடுச்சு. இதான் பவுல் எழுதுறாரு, திருமணத்தை குறித்து எழுதுறாரு. ஏன்னா கொரிந்து சபையில ஒரு பெரிய ஒரு 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 டவுட் வருது கொரிந்து சர்ச்சில். ஏன்னா கொரிந்து சர்ச்லாம் ஒரு புது சர்ச்சு, எல்லாம் கிரேக்க இதுல இருந்து மாறி வராங்க கிறிஸ்துவத்துக்குள்ள. ஒருத்தர் ரசிக்கப்படுறாரு, ஒருத்தர் ரசிக்கப்படல. சில நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குல்ல, கணவர் மட்டும் ரசிக்கப்படுறாரு ஃபர்ஸ்ட், இல்லைன்னா மனைவி மட்டும் ரசிக்கப்படுறாங்க. உடனே டவுட் வருது. உடனே பவுல் எழுதுறாரு, ஒரு விசுவாசி கணவன் இருந்தா அவனுடைய விசுவாசத்தினால மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுறா. எந்த மனைவி? அவிசுவாசத்துல இருக்க மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுறா. ஒரு கணவன் விசுவாசத்துல இருந்தால், ஒரு மனைவி விசுவாசத்துல இருந்தா, இப்ப மனைவி, if the wife is a believer, the husband is also sanctified. கணவனும் என்ன பண்றான்? பரிசுத்தமாக்கப்படுறார். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. சில பேர்ல எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இல்ல இதெல்லாம் பாத்துருக்கானா, சில பேர்லாம் கேட்பாங்க, பிரதர் என் கணவர் வந்து ரசிக்கப்படல, பேசாம விட்டு போயிடலாமான்ட்டு. பிசாசு பேசிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. விட்டு போயிடணும் அப்படின்லாம் என்ன, யார் பேசுறான்னு அர்த்தம்? பிசாசு பேச்சை கேட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படிலாம் எங்கேயும் போடவே இல்லை பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்க விசுவாசத்தினால யாரு பரிசுத்தமாக்கப்படுறாரு? அவரு பாருங்க, 1 கொரிந்தியர் 7:17 படிங்க சிஸ்டர். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன. சொல்லுங்க, என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறாங்க, என் மனைவி பரிசுத்தமா இருக்கிறாங்க, என் கணவர் பரிசுத்தமா இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 7:17 படி என் குடும்பம் பரிசுத்தவான், என் குடும்பம் பரிசுத்தமா இருக்குது. அது பரிசுத்தவானின் குடும்பம் என்று அறிக்கை பண்ணுங்க இன்னையிலிருந்து. ஹalleluya. ஆமென். புரிஞ்சுக்கோங்க நல்லா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லா மனிதர்களையும் என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்வேன். ஐ வில் டிரா ஆல் மென். எல்லா மனிதர்களும், ஒரு வித்தியாசமும் கிடையாதாங்க. எல்லா மனுஷனையும் அவர்கிட்ட இழுத்துப்பாரு. அதுதான் நடந்துச்சு சிலுவையில. சோ எப்படிப்பட்ட ஜனங்கள் அவர் இடத்துல வர்றாங்க அதுதான் பாருங்களேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. நீ எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்ற இதெல்லாம் பார்த்திருக்கேன். எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இயேசு வந்தார்? நம்ம எப்படி இருந்தோம் அதை முதல்ல கவனிக்கணும். நம்ம எப்படி இருந்தோம் பாருங்க. ரோமர் 5க்கு வாங்க. ரோமர் 5:6-10 வரைக்கும் படிங்க சிஸ்டர். ரோமர் 5:6-10. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சோ இங்க 3 விதமான மக்களை நீங்க பார்க்கலாம். இப்படிதான் மனுஷனோட நிலைமை இருந்துச்சு. 6வது வசனத்துல எப்படி போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. வசனத்தை ஒரு சைட்ல வச்சிருங்க, ரைட் சைட்ல. கிரைஸ்ட் டைடு ஃபார் தி அன்காட்லி.
அதான் அக்கிரமக்காரர்கள். அக்கிரமக்காரர்கள்னா கடவுள் இல்லாதவர்கள், கடவுள் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுதான் அக்கிரமக்காரர்கள் வாங்க. அன்காட்லினா வித்தவுட் காட். சோ அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுது மனுஷன் இருந்தான். இன்னொரு குரூப் ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்? பாவிகளாக இருக்க, பாவி, சின்னர். 8வது வசனத்துல வருது. 8வது வசனத்தை போடுங்க. கிரைஸ்ட் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ஓன் லவ் டுவர்ட்ஸ் us that we were still sinners. நாம் பாவிகளா இருக்கும் பொழுது. எப்பங்க மரித்தார் உங்களுக்கு? நீங்க நல்ல பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு மரிக்கல அவரு. ஹலோ, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எப்போ ஆண்டவர் உங்களுக்கு மரிச்சாரா உங்களுக்காக? பாவிகளா இருக்கும் பொழுது. இன்னொரு குரூப் இருக்கு, அதான் இன்னும் மோசமான குரூப். அது 10வது வசனத்துல வருது. தேவனுக்கு சத்துருக்கள். 10வது வசனத்தை போடுங்க. For when we were enemies. பா, தேவனுக்கு சத்துரு, எனிமீஸா இருந்தாமா. அப்ப தேவனே கிடையாதுன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கும் மரித்தாராம். ஏத்திஸ்டுக்கும் மரிச்சாரு, ஆக்னாஸ்டிக்கும் மரிச்சாரு அவர். ஏத்திஸ்ட்னா யாரு? கடவுளே இல்லைன்னு சொல்றவன். ஆக்னாஸ்டிக்னா இது, அதை பத்தி பெருசா கவலைப்படாதவன். கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கும் சேர்ந்து அவர் தான் மரிச்சிருக்காரு. பா, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை பார்க்க முடியாதுங்க. சோ பாவிகளா இருக்கும் பொழுது பாவிக்கு மரிச்சாராம். அக்கிரமக்காரர்கள், அன்காட்லி, கடவுள் இல்லாதவர்களுக்கு மரித்தாராம் அவரு. கடவுளுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்களா, எனிமீஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் எனிமீஸ் ஆஃப் காட் இருக்காங்கல்ல. இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே அடிக்கிறாங்க. உலகம் முழுவதும் என்னது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இயேசுன்ற நாமத்துக்கே சொன்னாலே அடிக்க வரானுங்க. அவங்களுக்கும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து மரித்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. யாருக்கு மரித்தார்? யார் அவர்களை காலால எட்டி உதைத்தார்களோ அவர்களுக்காக மரித்தார் அவர். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசுவை ரோமர்கள் ஆணியை வச்சு அடிச்சு, அவரை துன்புறுத்தி, அவரை அவமானப்படுத்தி, அவர் முகத்துல காரி துப்பி அவரை கொண்டு போய் தொங்க விடுறாங்க. இப்ப இயேசு அங்க தொங்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஃபாதர் forgive them, for they do not know what they are doing. அவர்களுக்காகவும் மரித்தார். அதனாலதான் சிலுவையின் மரணம் மகிமையான மரணம். That is why the death on the cross is a glorified death. எங்குமே மரணம் glorified கிடையாதுங்க. Nowhere in this world death is glorified. எங்கேயுமே கிடையாது. நீங்க போய் பாருங்களேன், எங்க போய் பார்த்தாலுமே மரணத்தை ஒண்ணு மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க, இல்ல ஒருத்த மரிச்சிட்டா பரிதாபம் தான் பார்ப்பாங்க. ஆனா சிலுவையின் மரணம் மட்டும்தான் glorified. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். இயேசு உயர்த்தப்பட்டதுனால நமக்கு என்ன நன்மை நடந்துச்சுன்றது ஒரு வீடியோல பார்க்க போறோம். விஜய், அந்த வீடியோ போடு. My God, why have you forsaken me?
your hands I commit my spirit. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அழகா பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினை, ஆக்கினை தீர்ப்பு, கண்டம்னேஷன், உலகத்தோட பாவம், சாபம், தரித்திரம், வேதனை, வருத்தம் எல்லாவற்றையும் அவர் மேல அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மேல அவர் பிதா வர செய்தார். இதுதான் நடந்துச்சு சிலுவையில. ஆமென். ஸோ பெரிய வெள்ளிக்கிழமை என்பது ஒரு துக்க நாள் கிடையாது. மனுஷனுக்கு அது ஒரு சந்தோஷமான நாள். நீங்களும் நானும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இயேசுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு உயர்த்தப்பட்டதுனால நாங்கள் இன்றைக்கு உம்முடைய இழுத்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சந்தோஷத்தின் நாள். அதனாலதான் பெரிய வெள்ளிக்கிழமை பேரு பெரிய வெள்ளிக்கிழமை பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட் ஃப்ரைடே. சொல்லுங்க, திஸ் ஃப்ரைடே இஸ் a குட் ஃப்ரைடே ஃபார் மீ. ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை, ஒரு கொண்டாடக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோட எழும்பி ராஜாதி ராஜாவாக வலது பாசத்துல வீட்டு இருக்கிறார். ஆமென். சோ இன்னைக்கு உட்கார்ந்து அழுற நாள் கிடையாது. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க பிரதர், அவர் காயத்தை பாருங்க பிரதர், எப்படி காயப்பட்டு தொங்குனார். எனக்குலாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடவே கூடாது. சர்ச்சுக்கு போய் 3-4 மணி நேரம் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா 3 மணி நேரம் இயேசு தொங்குனாரு, நீ சாப்பிடாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க கொண்டு போய். நமக்கா ரொம்ப பசிக்கும் வர பயங்கரமா. என்ன ஆண்டவரே, நீங்க தொங்கி என்னைய பட்டினி போட்டீங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். கேட்டா அவர் காயப்பட்டார், நீ சாப்பிடாம இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே மூஞ்செல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு, அதுவும் கரெக்டா சம்மர் டைம் வேற வருமா, அவன் பசியில வாடி போய் உட்காந்துருப்பான்லாம். பாதி பேருக்கு ஏன் சாப்பிடாம இருக்கோன்னே தெரியாம உட்காந்துருப்பானுங்க. ஏன்னா வேற வழி இல்ல, வீட்டு சோறு போட மாட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம உட்காந்துருப்பாங்க. இயேசு ஏன் சிலுவைக்கு போனான்னு தெரியாது, நம்ம ஏன் சாப்பிடலன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது, வேற உட்காந்துருப்பானுங்க. அவர் அடிக்கப்பட்டார். எதுக்குங்க எதுக்குப்பட்டார்? அதை தெரிஞ்சுக்காம இருக்கனாலதான் இவ்வளவு குழப்பம். அவர் காயங்கள் எதுக்கு? Why was his wounds? வாங்க 1 பேதுரு 2:24 விடுங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ என்ன நடந்துச்சு சிலுவையில? இந்த ஒரு வசனத்துல பேதுரு ரொம்ப அழகா அதை என்ன பண்ணிட்டாரு, நமக்கு காண்பித்துட்டாரு. என்ன சொல்றாரு? பாவங்களுக்கு செத்து. ஹல்லேலூயா. எப்ப பாவத்துக்கு நம்ம செத்து போனோம்? இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது நாம் பாவத்துக்கு செத்து போனோம். இதுதான் நடந்துச்சு உங்களுக்கு எனக்கும். அவர் சிலுவையில தொங்கும் பொழுது நீங்க பாவத்துக்கு செத்து போனீங்க. ஏன்னா அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுமா? என் பாவம் இப்ப என் மேல கிடையாதா, யார் மேல போயிடுச்சு? இயேசுவின் மேல போயிடுச்சு. It came upon the body of Jesus on the cross of Calvary. இயேசுவின் மேல நம்ம பாவம் போயிடுச்சு. அதான் பாவத்துக்கு செத்து மட்டும் கிடையாதா, நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். அப்படின்னா பாவத்துக்கு செத்த உடனே நம்ம ஐடென்டிட்டியை மாத்துறார் ஆண்டவர். நீதிமான் என்ற ஒரு புதிய ஐடென்டிட்டியை கொடுக்கிறார். இன்னைக்கு நீதிமான்ற சத்தியம் தான் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சத்தியம். இதுதான் ஃபவுண்டேஷனல் ட்ரூத். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான்ற சத்தியம் தெரியாதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம டியூஸ்டேஸ் அதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீதியில் சிறப்பட்டிருப்பாய், அது கண்டிப்பா பாருங்க. டியூஸ்டேஸ் ரெக்கார்டிங், நீதியில் சிறப்பட்டிருப்பாய்னு 5 பாட்டு பேசியிருக்கோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல 4 பாட்டு பேசியிருக்கோம். டிவைன் ரைச்சஸ்னஸ் இங்கிலீஷ்ல பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ பாவத்துக்கு செத்து நீங்க நீதிக்கு பிழைச்சிட்டீங்க. அப்ப அவர் தழும்புகள்லாம் எதுக்காங்க? அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு போய் அழுதுட்டு இருக்க கூடாது, ஆண்டவரே இப்படி அடி வாங்கிட்டீங்களே ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே பாவம் ஆண்டவரே நீங்க. அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. For this purpose the Son of Man came. எந்த பர்பஸ்? இந்த பர்பஸுக்கு தான் வந்தாருங்க அவரு.
எதுக்கு வந்தானா பாருங்க. மத்தேயு எதுக்கு வந்தானா படிங்க. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்பதற்காக, டு ரிடீம் மெனி பீப்புள். அதுக்கு தான் அவர் வந்தாராங்க. அவர் என்ன பண்ணாரா, இதுக்காக தான் நான் வந்தேன்றாரு அவர். நான் என் பர்பஸே என்னன்னா, உங்களை நான் மீட்டுக் கொள்ளணும். ஐ ஹாவ் டு ரிடீம் யூ. அதற்கு தன்னை விலையாக கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அவர். மீட்கும் பொருள், அதாவது மீட்கும் பொழுது அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுங்க. when you redeem something, when you redeem something you have to give a price for the redemption. அதுக்கு என்ன பண்ணாரா அவரு, தன்னையே அவர் கொடுத்தாரா, ransom. he was the ransom. இங்கிலீஷ்ல போட்டு he was the ransom for us. தன்னை கொடுக்கிறார். இப்ப நீங்க போய் ஒரு நகையை அடமானம் வைக்கிறீங்கன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு விலை கொடுப்பீங்க போயிட்டு. ஸோ ஒரு பணம், ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி, ஒரு பணத்தை கொடுப்பீங்க, கொண்டு போய் கொடுத்தா மீட் எடுப்பீங்க. இயேசு என்ன பண்ணாரா, பணத்தெல்லாம் கொடுக்கல பாருங்க. அதுதான் பியூட்டியே. பணம், விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் கொடுக்கல. அவர் எதை கொடுத்து மீட்டு கொண்டாரா, தம்மையே கொடுத்து அவர் என்ன பண்ணாரா, மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. தம்மையே கொடுத்து மீட்டு கொண்டார். இதுதான் வந்து பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். எப்படி நீங்க மீட்கப்படலையா, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல. எதுல இருந்து அதாவது முன்னோர்களால பாரம்பரியமாக இருந்த காரியத்துல இருந்தே நம்மளை மீட்டு கொண்டாராங்க அவரு. அது தெரியுமா உங்களுக்கு? முன்னோர்களின் ஐதீகம் அப்படின்னு பாத்தீங்களா, தமிழ்ல சொல்லுவாங்க முன்னோர்களின் ஐதீகம். அது முன்னோர்களின் ஐதீகம் இல்ல, முன்னோர்களின் பொய்தீகம். பொய்தீகம்னா என்னது, பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க நம்ம கிட்ட. முன்னோர்களை குறை சொல்லலைங்க. நோபடி இஸ் அகேன்ஸ்ட் த முன்னோர் என்றால். என்னடா இவர் கிரண் போல முன்னோர்களெல்லாம் திட்டுறாரு. குறை சொல்லல, பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க வண்டியா நம்ம கிட்ட. கரெக்டா இல்லையா? அந்த பொய்யை எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிருதுங்க. கரெக்டா இல்லையாங்க? அவ்வளவு பொய் உள்ள போய் உட்காந்துருக்குது. அந்த பொய்யை எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிருது. பொட்டு வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, செயின் போட்டு ஆசீர்வதிக்க மாட்டாரு, கலர் சட்டை போட்டு ஆசீர்வதிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பொய்யா சொல்லி அதுதான் நான் ஒரு பொய் பேர் வச்சிருக்கேன். முன்னோர்களின் ஐதீகம் இல்ல, பொய்தீகம். சொல்லுங்க, முன்னோர்களின் பொய்தீகம். கரெக்டா? இந்த மாதிரி பொய்யா சொல்லி நம்ம வாழ்க்கை மண்டைய ஃபுல்லா நிரப்பி வச்சு, பொய்யா நிரப்பி வச்சு, இதுல இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்துட்டார். சொல்லுங்க, இதுல இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மீட்டு எடுத்தாராம்? வெறும் வெள்ளி பொண்ணை வச்சு மீட்டு எடுக்கல. எப்படி மீட்டு எடுத்தார்? அடுத்த வசனம் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த பிளான் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. இந்த மாதிரி மனுஷன் வந்து பாவத்துல மாட்டிப்பான், அவனை என்ன பண்ணும், மீட் எடுக்கணும். அது எப்படி மீட் எடுக்கணும்? மாசற்ற ரத்தம். 19வது வசனம், பிரஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். 19வது வசனத்துல போட்டிருக்கோம். மாசற்ற விலையே கிடையாது, அவ்வளவு பிரஷியஸ் தான். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். எவ்வளவு அருமையா டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க பீட்டர். மாசற்ற, குற்றமில்லாத, விலையேறப்பட்டோம், பிளேம்லெஸ், ஹோலி, பிரஷியஸ் பிளட். அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய விலை வந்து பொண்ணோ வெள்ளியோ கிடையாது. உங்களுடைய விலை, அதாவது வர்த்னுவாங்க இங்கிலீஷ்ல, வர்த் அப்படின்வாங்க. வாட் இஸ் யுவர் வர்த்? வாட் இஸ் யுவர் வர்த் அப்படின்னா, உங்களுடைய வர்த் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தமே உங்க வர்த். Hallelujah. Your worth is the precious blood of Jesus Christ. உங்களுடைய விலை வந்து இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற, குற்றமில்லாத, விலையற்ற ரத்தம். Hallelujah. Amen. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒர்த்து வந்து நம்ம எங்க பிறந்திருக்கோம், எந்த வீட்டுல, எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறோம், எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறோம். அது நம்ம ஊர்ல, இந்தியால ரொம்ப மோசம். ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சு ஒரு மனுஷனை போட்டு ஒடுக்கி
நீ நீ இந்த ஊர்ல பிறந்த, அதனால நீ வந்து பெரிய ஆளு, இந்த ஊர்ல பிறந்த நீ சின்ன ஆளு, இதெல்லாம் பிசாசோட பொய். இதெல்லாம் இப்படிதான் பிசாசு பாருங்க மனுஷனை போட்டு ஒடுக்கி வச்சிருக்கான். இதான் பாவம் பண்ணுது. ஸோ நம்மளும் நினைக்கிறோம், ஆமா பிரதர், நான்லாம் வந்து எனக்கெல்லாம் பேக்ரவுண்டே கிடையாது பிரதர், நான்லாம் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தேன் பிரதர், நீங்கெல்லாம் பரவாயில்ல பிரதர், நாங்கெல்லாம் அப்படி இல்லை பிரதர். பிரதர், உங்களுடைய ஒர்த்து வந்து இயேசுவோட ரத்தம். நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தீங்கன்றது உங்க ஒர்த்து கிடையாது. அது உங்களுடைய ஸ்டேட்டஸ் கிடையாது. உங்க ஸ்டேட்டஸ், உங்க ஒர்த்து, உங்களோட உங்களோட அடையாளம் வந்து என்னது? இயேசுவின் குற்றமில்லாத, மாசற்ற, விலையேறற்ற ரத்தம் தான். The precious, blameless, holy blood of Jesus is your worth. அதுதான் உங்களோட விலை. நீங்க எங்க வேணா பிறந்துட்டு போங்க, doesn't matter. நீங்க எங்க பிறந்தாலும் நீங்க தேவனோட சாயல்ல தான் இருக்கிறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. wherever you are born, whichever family you are born, எந்த குடும்பத்துல வேணா பிறந்திருக்கலாம், எந்த மதத்துல வேணா பிறந்திருக்கலாம், ஆனா உங்களுடைய சாயல் தேவனுடைய சாயல் தான். உங்களுடைய விலை இயேசுவோட ரத்தம் தான். சோ அவரோட காயங்கள் எதுக்கு? உங்களை சுகமாக்குறதுக்கு தான். சொல்லுங்க, அவரோட காயங்களை நீ சுகமா. இன்னைக்கு அந்த காயங்களை பார்த்து நீங்க அழக்கூடாது. ஆண்டவரே, நீங்க காயப்பட்டீங்களே. இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன், உங்களுடைய காயங்களால் நான் சுகமா இருக்கிறேன் என்று நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நீங்க சொல்லணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம அழக்கூடாது, ஆண்டவரே நீங்க காயப்பட்டீங்க, நீங்க அடிக்கப்பட்டீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறேன்னு நினைக்கிறேன், 90sல. இந்த நியூஸ்ல ஒன்று போட்டான். ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாரா, இது ஏதோ ஒரு நாடு, இது அர்ஜென்டினாவோ பிரேசிலோ தெரியல, அந்த வருஷம் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவரும் போய் சிலுவையில தொங்குவாராம். கையில எல்லாம் ஆணி அடிப்பாங்களா, அவருக்கு ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவாங்களா அவரை. அதை காட்டுறாங்க. அதை காட்டிட்டு இந்த மாதிரி பாருங்கன்னு நியூஸ்ல காட்டுறாங்க. அந்த டைம் வந்து எதுலயோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன், 1990sல நான் ஸ்கூல் படிக்கும் போது தொங்குறாராம். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்குலாம் ஒரே ஆச்சரியம். நம்மளாம் ஒண்ணுமே பண்ணலையா, இந்த ஆள் பாரு வருஷம் போய் தொங்குறான் பாரு அப்படின்ட்டு. அவர் ஆணி அடிச்சு ஒரு 2 மணி நேரம் தொங்குவாரான் சிலுவையில. இங்க ஒரு ஆணி, இங்க ஒரு ஆணி அடிச்சு. அந்த ஆணி வந்து எந்த மாதிரி ஆணி செலக்ட் பண்றாங்க, நல்ல ஒரு ஆணியா. துருப்பிடிச்ச ஆணிலாம் கிடையாது. துருப்பிடிச்ச ஆணியை அடிச்சிங்கன்னா செப்டிக் ஆயிரும் அவனுக்கு. ஸோ நல்ல அலுமினிய ஆணி, நல்ல பளபளன்னு இருக்கு அந்த ஆணி. நல்லா அடிச்சு தொங்குறாரு. உடனே நம்மளோட அதை பார்த்து நம்மளுக்கு என்ன தோணுது? உன்ன மதம் சொல்ல பாரு, அவன் பாரு வருஷம் போய் தொங்குறான், நீ எங்கடா தொங்குன? ஏசு பாரு சிலுவையை தூக்கிட்டு போனா, நீ எங்கடா தூக்குன? கரெக்டா இல்லையா? உடனே அதை கேட்டோம், ஆமா ஆண்டவரே, நான் எதையுமே தூக்கல ஆண்டவரே, சிலுவையும் தூக்கல, எதையும் தூக்கல ஆண்டவரே. அவர் ஏன் சிலுவையை தூக்குனாருன்னா, நீங்க தூக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் தூக்குனாரு. ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில அவர் எதை தூக்குனாரு? நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சிலுவையை தூக்குறதா பெருசா நினைக்கிறோம். சிலுவையில எதுக்கு சிலுவையை தூக்குனாரு? அவர் ஏன் சிலுவையில உயர்த்தப்பட்டாரு? நீங்க வியாதியை தூக்கக்கூடாது, நீங்க பலவீனத்தை தூக்கக்கூடாது, நீங்க சாபத்தை தூக்கக்கூடாது, நீங்க தரித்திரத்தை தூக்கக்கூடாதுன்னா அதை எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி வைத்தார் பிதாவானவர். எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல ஏன் வச்சாரு? என் பிள்ளைகள் அதை தூக்கக்கூடாது. அவரும் தூக்குவாரு, நீங்களும் தூக்குவீங்களா? இதெல்லாம் கதையா இருக்குது. அவரும் தூக்குவாரு, நானும் தூக்குவேன். நான் பக்கத்துல ஒரு சின்னதா 2 காசை வச்சு நானும் தூக்குவேன் பிரதர். கூப்பிட்டான், உங்களுக்கு சொன்னாரு அவரு தூங்கு, பக்கத்துல தூக்குங்கன்ட்டு. அவரும் வியாதிக்காக அடிக்கப்படுவாரு, வியாதியெல்லாம் சுமந்துருவாராம். அவர் தழும்புலால் குணமானீர்கள் சொல்லுவாங்களா? நீங்களும் வந்து பரவாயில்ல இயேசு, நீங்க கொஞ்சம் வியாதி எடுத்துட்டீங்க பரவாயில்ல, நான் கொஞ்சம் வியாதி வச்சுக்கிறேன் உடம்புல, கொஞ்சம் இருக்கட்டும், அங்கங்க இருக்கட்டும். அப்பதான் நீங்க சாபமானீங்க, பரவாயில்ல, நானும் கொஞ்சம் சாபத்துல வாழ்ந்துக்கிறேன், தரித்திரத்துல வாழ்ந்துக்கிறேன். இதுக்கு அவர் சாபமானாரு? என்னங்க இதுக்கா சாபமானாரு? கலாத்தியர் 3:13 போடுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடாக மாறணும். ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். எவனும் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்றது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து உபாகமத்துல வரும். இது உபாகமம் 21:22 படிங்க. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரணத்திலே தூக்கி போடுவாயானால். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் பாவம், அதாவது வந்து நீங்க செஞ்ச பாவம் வந்து மரண தண்டனை அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண, அந்த மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்களாம்? மரத்துல தூக்கி உங்களை என்ன பண்ணிடுவாங்க, அரைஞ்சிருவாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுல ஒரு கட்டளை. இது நம்ம பார்த்தோம்ல, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா பாவமும் அதுக்கான சம்பளம் என்னது? மரணம் தான்.
சோ இன்னைக்கு மரத்துல யார தூக்கி தொங்க விட்டுருக்கணும்? டெக்னிக்கலி என்ன தூக்கி தொங்க விட்டுருக்கணும் என் பாவத்துக்கு. நான் பாவம்னா நாங்க தானங்க தொங்கணும். என் பாவத்துக்கு நான் தான் தொங்கி இருக்கணும். அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நியாய பிரமாணத்துல வந்து இது அப்ளிகபிள். நியாய பிரமாணத்துல நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிரும்? தூக்கி தொங்க விட்டுருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப இயேசு வந்து என்ன பண்றாருன்னா, நீ தொங்க வேண்டாம், அந்த இடத்துல நான் தொங்குறேன்னு சொல்லிதான் இயேசு தொங்குனார். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் மகிமை. நீங்க செய்த பாவத்திற்கு நீங்க சிலுவையில தொங்க வேண்டாம். நீங்க you don't have to go to the cross, or you don't have to be crucified for the sins you have committed, or you don't have to pay the penalty or undergo the punishment for your sin. நீங்க செய்த பாவத்திற்கான சம்பளத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டார் சிலுவையில. சோ அவர் தொங்குறாரு சிலுவையில. அதான் கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கான். சோ இஸ்ரவேல்ல வந்து பாத்தீங்கன்னா, மரத்துல ஒருத்தனை தூக்கி தொங்க விட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன். அவன் பேர் வந்து சபிக்கப்பட்டவன். இஸ் a cursed man. சோ இயேசு என்ன ஆனாராம்? சாபமானார். சொல்லுங்க, இயேசு சாபமானார். இயேசு சாபமானார். சோ சாபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். சாபம்ன்றது மனுஷன் பாவம் பண்ண உடனே உலகத்துக்குள்ள சாபம் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஒரு பெரிய ஒரு சாபம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் பூமியே சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றார். பயங்கரமான சாபம் வந்துருச்சு. சோ சாபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ், ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான காரியம் நம்ம வாழ்க்கையில சில நேரம் நடக்குது. பாத்தீங்களா, எதிர்மறையான காரியங்கள். அதான் சாபம் சொல்லுவாங்க. சில வாழ்க்கையிலாம் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரித்திரத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எப்பவுமே தரித்திரத்திலே இருப்பாங்கல்ல. ஒரு செழிப்பே பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வருமானமே இருக்காது குடும்பத்துல. என்ன பண்ணாலும் தரித்திரம் தான். சில இடங்கள்ல வந்து வியாதி எப்போ பார்த்தாலும், அதை பரம்பரையா சொல்றேன். பரம்பரையா வியாதியில இருந்திருப்பாங்க, பரம்பரையா தரித்திரத்துல இருந்திருப்பாங்க, தோல்வியில இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் சாபம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்தார். சோ பரம்பரையா உங்க வீட்டுல தரித்திரமோ சாபமோ தோல்விகளோ இருந்தாலும் அதுல நீங்க வாழ வேண்டாம் என்பதுதான் இயேசுவின் நோக்கம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த சாபத்தை யார் எடுத்துக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்தார். சோ இப்ப பரம்பரையா உங்க வீட்டுல ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லலாம்? எஸ், பரம்பரையா இருக்குது. எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்து சாபமானார். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 அந்த வசனத்தின்படி நான் சுகமாயிட்டேன்னு சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, அதனால எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது வாய் திறந்து. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, ஆனா எனக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து சாபமானார். இந்த வியாதி என்ற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்க வாழ்க்கையில பெரிய நாங்க வந்து பொருளாதார செழிப்பே பார்க்கலங்க. ரொம்ப கஷ்டத்துலதான் வாழ்ந்தோம். ஆனா கிறிஸ்து சாபமானார். இந்த பொருளாதார சாபத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் அவர் செய்யறாரு. எல்லா சாபங்கள்ல இருந்து அவர் உங்களை மீட்டு கொண்டார். உங்க பரம்பரையா வந்த சாபங்கள், பரம்பரையா வந்த தோல்விகள், பரம்பரையா வந்த வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய சரீரத்துல அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அது எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணிட்டார் உள்ள. அதனாலதான் அவர் உயர்த்தப்படணும்னாரு. that is why I have to be lifted. அதுதான் கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவன், மரத்தில் உயர்த்தப்பட்டவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். எங்க அப்பா மேல அந்த சாபம், எங்க தாத்தா மேல அந்த சாபம், பரம்பரையா அந்த சாபம் எல்லாம் என் மேல வந்தா நான் என்ன ஆகிறது சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் உங்க மேல வந்தா நீங்க என்ன ஆவீங்க? என்ன ஆகுறதுங்க? பரம்பரையா சாபத்தை தூக்கி மேல வச்சா என்ன ஆகுறது? ஒண்ணு இல்லாம போயிருவோம் நம்ம. நீங்க ஒண்ணு இல்லாம போக கூடாதுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில ஒண்ணு இல்லாம ஆனார் அவர். ஹல்லேலூயா. ஏன் அவர் வந்து அப்படி ஒரு அந்த கோலத்துல தொங்குனாருங்க? நிர்வாணமா தொங்க விட்டாங்களா அவரை? உடம்பு ஃபுல்லா தழும்புகள், அவமானத்தையும் நிந்தையும் வெட்கத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அவரை போல வந்து யாருமே வந்து அவமானப்படுத்தப்படல. அவ்வளவு மோசமான நிலைமையில எதுக்கு தொங்க விட்டாங்க? நீங்க அவமானத்துல வாழக்கூடாது. நீங்க தலையை உயர்த்தி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கனத்துல வாழ வேண்டும். இதற்காக தான் அவர் அவமானத்தை வெட்கத்தை எடுத்துக்கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். வாவ், இதுதான் ரொம்ப முக்கியங்க. அவர் சாபம் ஆயிட்டாரு, என் சாபம் அவர் மேல போனதுனால எனக்கு என்ன வந்துருச்சு அன்னைக்கு? இது பாருங்க, கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால எனக்கு என்ன இருக்கா இன்னைக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம் நடக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் வருது நமக்கு. ரெண்டு விஷயம் நடக்குது, புரியுதுங்களா? ரெண்டு. ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், the blessing of Abraham. அப்புறம் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் கூப்பிட்டு. ஆண்டவர் அறியாம இருக்கிறான், இருள இருக்கிறான் ஆபிரகாம். அவனை ஆண்டவர் அழைக்கிறாரு, தன்னுடைய மகிமையை காண்பித்து அவனை அழைக்கிறாரு. அவனை அழைச்சி சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஹல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஜாதிகளும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு பெரிய உலகத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை அவர் மேல வைக்கிறார். இப்ப அந்த உலகத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் யார் மேல வந்துருச்சுங்க? உங்க மேலையும் என் மேலையும் வந்துருச்சு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், கையின் பிரயாசம், எல்லாவற்றிலும் நீங்கள் செழிப்பா இருப்பீங்க, எல்லாவற்றிலும் நீங்க மேலாக இருப்பீங்க. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் தோல்வி கிடையாது, உங்க வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் மட்டும் தான். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் வறண்ட தேசத்திலும் நீங்கள், உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்கும். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் உங்களுக்கு முன்பதாக சத்ரு ஒரு வழியாக வருவான், ஆனால் உங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால சத்ரு 7 வழியாக ஓடி போவான். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல். ஆபிரகாம் வாழ்ந்தாங்க, உலகத்துல வாழ்ந்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? பஞ்ச காலத்திலேயே நீங்க உஷ்ணத்தை காணாமல் இருப்பீங்க, பஞ்ச காலத்திலையும் செழிப்பா இருப்பீங்க. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு. இன்னில இருந்து நீங்க இதுதான் சொல்லணும், இனி என் மேல் ஆசீர்வாதம் மட்டும் தான் ஆளுகை செய்யும், இனி என் மேல் ஆசீர்வாதம் மட்டும் தான் ஆளுகை செய்யும் என்று நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்யறதை நீங்க பாப்பீங்க. ஆசீர்வாதம் என்பது உங்களுக்காக வேலை செய்கிற தேவனுடைய வல்லமை. Hallelujah. The blessing of the Lord is a power of God that works for you. ஆசீர்வாதம்னு என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட தகுதி இல்லாதவன், ஆனாலும் என்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தையும் பெற எனக்கு தகுதி இல்லைங்க, ஆனா என்னை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எனக்காக அது வேலை செய்யுமா? அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்ய நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க தூங்கும் போது ஆசீர்வாதம் வேலை செய்யுங்க உங்களுக்காக. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க படுத்து தூங்கி பாருங்க. தூங்கும் போது சொல்லிட்டு தூங்க, ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமா, அப்படி தூங்காதீங்க. டோன்ட் ஸ்லீப் இன் டிஸ்பேர். நம்பிக்கை இல்லாம தூங்காதீங்க. படுக்கும்போது தூங்குங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக நீங்க வேலை செய்றீங்க, ஆண்டவரே, நான் தூங்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நீங்க எனக்காக வேலை செய்றீங்க, ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேல வைத்திருக்கிறீங்க, ஆண்டவரே, நான் நிம்மதியா படுத்து தூங்க போறேன், ஆண்டவரே, ஏன்னா நாளைக்கு நான் விழிக்கும் பொழுது ஒரு புதிய நாள் எனக்காக காத்திருக்கிறது, ஒரு புதிய ஆசீர்வாதம் எனக்காக இருக்கிறது, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய தயவு எனக்காக இருக்கிறது என்று நம்பிக்கையோட விசுவாசத்தோட அறிக்கை பண்ணிட்டு படுத்து தூங்கி பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயவையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வர செய்தார். இதற்காக தான் அவர் சிலுவையில மரணத்தை தழுவி கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். Why was he on the cross of Calvary? Because he wants you and me to be blessed. ஏன் அவர் சிலுவையில தொங்கினார் கல்வாரியில? ஏனென்றால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. So Good Friday is indeed a good Friday. Hallelujah. பெரிய வெள்ளிக்கிழமை மெய்யாகவே ஒரு பெரிய நன்மையான வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது.
ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சுங்க. இதோட ஒரு பெரிய, அதாவது நம்ம நம்ம நினைக்கிறோம் எனக்கு எனக்கு யாருமே இல்லைன்ட்டு. நான் சொல்றேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் பொழுது நான் சொல்றேன் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஜாதிகள் உங்களை தேடி வரும். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் செய்யும் உங்க வாழ்க்கையில. ஹalleluya, ஆமென். அவருடைய தழும்புகள் ஒவ்வொன்றும் உங்க சுகத்திற்காக தான். அமெரிக்க தேசத்துல 1900 ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி 1843, இன்ஃபேக்ட் 18th செஞ்சுரி, 1843 ஒரு தேவ மனிதர் இருந்தார். 843 இருந்து 1919, ஒரு 75-80 வருஷம் வாழ்ந்தார். ஆல்ஃபிரட் பெஞ்சமின் சிம்சன், ஏபி சிம்சன் என்ற ஒரு போதகர். அவர் ஒரு மெயின்லைன் சர்ச், ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்சில், பிரெஸ்பிடேரியன் மினிஸ்ட்ரினா ஒரு மெயின்லைன் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பாஸ்டர் இருந்திருக்காரு. கொஞ்சம் சுகத்தெல்லாம் விசுவாசிக்கிற ஆள் தான் அவர். யூஸ்வலாக மெயின்லைன் சர்ச்சஸ்ல ஹீலிங் பற்றிலாம் பேச மாட்டாங்க, பட் இவர் கொஞ்சம் அதெல்லாம் விசுவாசம் உண்டு அவருக்கு. அவர் ஜோம் பண்ணி சில பேர்லாம் சுகம்லாம் ஆயிருக்கிறாங்க. ஆனால் அவரோட வாழ்க்கையில ஒரு 37 வயசு ஆகும் பொழுது அவருக்கு ஒரு தீராத இருதய நோய் வந்துருச்சான். ஒரு இர்ரிப்பேரபிள் ஹார்ட் டிசீஸ். அதை சரியா பண்ண முடியாது. அதான் அந்த காலத்தில் பெருசாக மருத்துவம்லாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம், உங்களுக்கு வந்து உங்க ஹார்ட் டிசீஸ் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க இன்னும் சில மாதங்கள்ல இறந்துருவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாம், இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், அப்படின்னா எனக்கு எப்படி இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியிட்ட போய் சொன்னாராம், ஒரு 2 வாரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் தேவனிடத்துல நேரம் செலவு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பைபிளை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்காந்து பைபிளை படிக்கிறாராம். உட்காந்து இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்றால் இந்த நோய்க்கு எனக்கு தீர்வு உண்டு அப்படின்றத அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். படிக்கிறாராம். படிச்சு 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 கடைசியில மத்தேயு 8:16-17 வந்து அந்த வசனத்தை படிக்கிறாராம். மத்தேயு 8:17 சொல்லுது, அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்னது நிறைவேறிற்று என்ற அந்த வசனத்துல வந்து நின்னுட்டு அதுல ஆண்டவர் பேசுறாரா, நான் உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டேன், உன் நோய்களை சுமந்தேன், ஹல்லேலூயா, ஆதலால் உனக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் கிடையாது என்ற அந்த ரேமா வார்த்தை, அந்த தேவ வார்த்தை அவருக்கு வருதான் இதயத்துல. பைபிளை மூடி வச்சு வீட்டுக்கு வந்து சொல்றாரா, நான் சுகமாயிட்டேன், ஏனென்றால் இயேசு தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், இயேசு தாமே என் நோய்களை சுமந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தன்னோட 37வது வயதுல அவர் இது விசுவாசிக்கிறாரு. கிட்டத்தட்ட 75-80 வயசு வரைக்கும் வாழ்ந்து ஊழியம் பண்ணி நல்லா வாழ்ந்து இறந்து போனார். தன்னுடைய 75வது வயதுல தன்னோட புக்ல இதை எழுதுறாரு. 37 வயசுல நான் இப்படி இருந்துச்சு, நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, மரித்து போயிடுவேன் சொன்ன டாக்டர்ஸ் இன்னைக்கு 75 வயசுல நான் எழுதுறேன். He himself took our infirmities and bore my sickness. அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு வேணா மோசமா இருக்கட்டும், டாக்டர் ரிப்போர்ட் எவ்வளவு மோசமானவன் இருக்கட்டும், மத்தேயு 8:17 படி அவர் தாமே, சொல்லுங்க, அவர் தாமே, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால நான் சுகமா இருக்கிறேன், வியாதியும் பலவீனமும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடையாது என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. வியாதியை கொண்டு வர பிசாசும், ஹல்லேலூயா, அவனுடைய தந்திரங்களையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று வாய்களை திறந்து நீங்க சொல்லும் பொழுது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பட்டயத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வார்த்தைகள் தான் பட்டயம். பிசாசும் பிசாசின் கிரியைகளையும் வியாதியும் தரித்திரத்தையும் உடைத்து போடுகிற பட்டயம் என்ன தெரியுமா? உங்க வாயிலிருந்து வர தேவ வசனம் தாங்க பட்டயம். பட்டயத்தை யூஸ் பண்ணுங்க. இன்னையில இருந்து பட்டயத்தை யூஸ் பண்ணுங்க. யூஸ் த ஸ்வர்ட் which is the word of God. எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை என்ற ஆவி பட்டயம். The word of God is the sword of the spirit. ஹல்லேலூயா. அந்த பட்டயத்தை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது எல்லா அரண்களையும் நீங்க நிர்மூலமாக்கிடுவீங்க, எல்லா வியாதியும் நீங்க உடைத்து போடுவீங்க, உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது, தரித்திரமும் பலவீனமும் உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல இருக்குது, இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை கொடுக்கலாம். ரைட் சைட்ல அந்த ஸ்கேன் இருக்கு, ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்க கொடுக்கலாம். கூகுள் பே, பேடிஎம், போன்பே,
எந்த யூபிஐ மூலமாகவும் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் 9884160264. கீழே யூபிஐ ஐடி கொடுத்துருக்கு பாருங்க, jjkiranpal@okICICI. இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்கௌண்ட் நேம் கிரண்பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021205844236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். கர்த்தரை கனம் பண்ணி நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் அறிக்கை செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விளைச்சல்னாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. ஸோ நம்ம கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பலகினை திறந்து இடம் கொள்ளாதவர் மட்டும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆலைகள்ல புதிய திராட்சரசம், ஹல்லேலூயா, புரண்டோட செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்துல கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு 100 மடங்கான அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென். ஸோ நீங்க ஆஃபரிங் அனுப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க, நீங்க அனுப்பியிருக்கீங்கன்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா ஐ கேன் சென்ட் யூ அன் அக்னாலஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்பிவிட முடியும்.